ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி புதினா வச்சு ஒரு டிஷ்ஷு தாங்க பார்க்க போகிறோம். புதினா வச்சு ஒரு தொக்கு, தொகையல், ஊறுகாய் என்ன வேணால் சொல்லிக்கலாங்க. அட்டகாசமாக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். வீட்டில் இருக்க ஐட்டத்தை வச்சே ட்ரை பண்ணலாம். புதினாவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. தலைவலி வராது, சளி, காய்ச்சல், தும்மல் இதுலேருந்து நம்மளாம் ரிலீஃப் பண்ணிக்கலாம். ஆஸ்துமா பீப்புள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம புதினா தொக்கு செய்கிறதுக்கு புதினா ஒரு கட்டு, அரை கட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கேன். கருவேப்பிலையிலையும் செய்யலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுக்கிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. ஒரு காரத்துக்கு ஒரு 6 காஞ்ச மிளகாய், உங்கள் டேஸ்ட்டுக்கு தான் அதிகமோ கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோங்க. இந்த புளியை நல்லா கரைச்சி வச்சிடுறோம். இந்த கொத்தமல்லியும் புதினா ஒரு கட்டும் இந்த இதுக்கு கரெக்டாக இருக்குங்க. நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கிறோம். நல்லா எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். தேவையான அளவு உப்பு போட்டு பெரட்டி விட்டு கீழே உள்ளது மேலே உள்ளதுலேருந்து மாற்றி மாற்றி கிளறி விடுறப்போ சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க. புதினா நல்ல ஹெல்த் உள்ளதுங்க. டைஜஷனுக்கு நமக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். வாய் ஸ்மெல் வரதெல்லாம் இருக்காதுங்க உங்களுக்கு. நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். நல்லா வதங்கிட்டு பாருங்கள். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதே கருவேப்பிலையிலையும் இதே மெத்தடே ஃபாலோ பண்ணலாம். இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கிறோங்க. புளி கரைச்சி வச்சதில் பாதியை ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறோம். நம்ம இந்த தொகையலுக்கு எல்லாத்துக்குமே உப்பு, புளி, அந்த என்ன பொருளோ அந்த பொருள் மட்டும்தாங்க. இப்போ தாளிப்பு. எண்ணெயை ஊற்றிக்கிறோம். கடுகை போட்டு கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. கடுகு நல்லா வெடிச்சிட்டே இருக்குது. பாதி புளி கரைச்சலை இதில் ஊற்றிடுறோம். அதில் பாதி ஊற்றிட்டோம், இதில் பாதி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் விட்டுக்கிறோங்க. நல்லா கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அப்படியே தெரிக்காது தண்ணி. மிக்சிலையும் புளியாக போட்டு அரைக்கிறப்போ சிக்கிக்கிட்டே இருக்கும். இது ஈஸி மெத்தடாக இருக்கும். இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். சிம்மிலையே வச்சு கிண்டிக்கணுங்க. ஃபுல்லில் வச்சிங்கன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிரும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆயிருங்க. நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நான் நாட்டு சக்கரை போடுறேங்க. கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையில்லை அப்படின்னாக்கா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இந்த உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே சேர்ந்துருக்கிறப்ப அப்படி செட்டான மாதிரி நமக்கு இருக்கும். அந்த வதங்கி வந்துருச்சு. நம்மளோட புதினா தொக்கு ரெடி ஆகிட்டுங்க. ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்க வேணாம். ஒரு 2-3 நாளில் வச்சு ரெடி பண்ணிக்கலாங்க. நம்மளோட புதினா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் அப்படியே ஒரு சாதம் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிட்றேங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடுகு, காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். இந்த ஸ்டேஜில் நட்ஸ் இருந்தால் போட்டுக்கலாங்க. நம்மளோட டேஸ்ட்டு தான். நல்லா போட்டு செவர வதக்கி வெயிட் பண்ணலாம். இது ஒரு ஆளுக்கு தேவையானது ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். 2 ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு அப்படியே ஒரு பிரட்டிட்டு சாதத்தை எடுத்து போட்டுக்கிறோம் தேவையான அளவு. நம்ம அந்த கடலை பருப்பெல்லாம் வாயில் நல்லா ரோஸ்ட் ஆனது நல்லா கடிபடுறப்ப நல்ல ஃபீல் இருக்கும் நமக்கு. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. சாதம் நல்லா வாய்க்கு நல்லா இதமாக இருக்கும் உங்களுக்கு. நல்ல டேஸ்டியாக இந்த புதினா சாதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. வெரைட்டி ரைஸு, சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். நம்மளோட புதினா சாதம் ரெடிங்க. ப்ரெசன்ட் பண்ணிட்டேன். பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். புதினா தொக்கு ப்ளஸ் புதினா சாதம் ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சுங்க. எல்லா ரைஸுக்கு, வெரைட்டி ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு கேட்கவே வேணாங்க. என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.